2018 ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாம் VR Your Voice எனும் அமைப்பின் சார்பாக நடத்தப்பட்ட இம்முகாமில் தன்னார்வலராக இணைந்த பொழுது தொற்றிக்கொண்ட எண்ணம் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மாற்றம் காண வேண்டும், அவர்களையும் வீரியம் மிக்கவர்களாக ஆக்க வேண்டும் என லட்சியத்துடன் மேற்கொண்ட முன்னெடுப்பு. அந்த தன்னம்பிக்கை மிக்க இலக்கை எட்டிப் பிடிப்பதற்கான பயண பாதையில் VR Your Voice தோழர்களுடன் நம் தொப்பி வாப்பா பிரியாணி தோழர்களும் இணைந்து நிகழ்த்தும் ஒரு சிறிய மாற்றம்தான் இந்த காணொளி. தொப்பி வாப்பா பிரியாணி குழுமத்தில் ஒரு புதிய முயற்சியாக நம்ம எடுத்தது மாற்றுத்திறனாளி மக்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு மிக முக்கிய காரணம் முதல் நான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்தித்த என்னோட தம்பி தமிழழகன் இன்றைக்கி நம்மளுடைய குழுமத்தில் இயக்குனராக இருக்காப்புல. ஸோ அந்த தம்பி நான் சந்திக்கும் போது சாதாரண ஒரு கிராமத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து மூலமாக ஒரு காலை இழந்து அவருடைய அடுத்த கட்ட படிப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவருடைய தினம் ஒரு வாழ்க்கையுமே ஒரு போராட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவரை இந்த 10 ஆண்டு காலம் கழித்து இப்போ நான் திரும்பி பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் டான்சர், நேஷ்னல் ஸ்விம்மர்னு பல தங்க பதக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெற்று தந்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறுவனத்தின் ரீதியாக லீகல் அட்வைசர், இன்றைக்கி CLOவே அவர் தான். ஸோ MSW முடிச்சுட்டு அட்வொகேட் ஆகிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பல வழக்குகளை இன்றைக்கி வாதாடி மக்களுக்கான வென்றுகிட்டு இருக்காரு. வணக்கம், என்னோட பெயர் அட்வொகேட் தமிழழகன். தொப்பி வாப்பா நிறுவனத்தில் முதல் வேலைக்கு சேரும்போது ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது, சர்வெண்ட்டாக வேலைக்கு சேர்ந்தேன். ஸோ அன்றைக்கி டேபிள் க்ளீன் பண்ணுற ஒர்க்கில் இருந்து அந்த ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா தான் நான் சட்டப்படிப்பே படிக்க ஆரம்பித்தேன். 2019 சட்டப்படிப்புக்கு அப்ளிகேஷன் போட்டு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் 3 வருஷத்தில் அந்த கோர்ஸை முடிச்சுட்டு ஒரே டைமில் தொப்பி வாப்பாவில் வேலையும் செய்து கொண்டு அந்த படிப்பையும் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தேன். ஸோ இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிட்டு வருவேன். ஸோ எங்களோட ஆரம்ப காலத்திலேருந்து இன்னும் வரைக்குமே இந்த நிறுவனம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றது எங்களுக்கு அது தெரிஞ்சதே இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா. இன்ஃபேக்ட் மாற்றுத்திறனாளின்றத விட எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை மட்டும்தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். தொப்பி வாப்பாவில் ஐடென்டிஃபை பண்ணி அதை தான் மோட்டிவேட் பண்ணியிருந்திருக்கோம். VR Your Voice டீம் நிறைய மாற்றுத்திறனாளிகளோட வாழ்வாதாரத்திற்கும் வேலை வாய்ப்புக்கும் தொடர்ந்து பங்களிச்சுட்டு வராங்க. கடந்த சில வருடங்களாக அவங்க நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நானும் அதில் நிறைய வாலண்டியரிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறேன். ஸோ அவங்களோட சேர்ந்து தொப்பி வாப்பா நிறுவனமும் மாற்றுத்திறனாளிகளை நிறைய பேரை வேலை வாய்ப்புகளை எடுக்கிறதும் அவங்களோட வாழ்வாதாரத்திற்கு தேவையான வாழ்க்கையில் அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறதுலையும் நாங்கள் ரொம்ப ப்ரிவிலேஜாகவும் பெருமையாகவும் அதை கருதுக்கிறோம். வணக்கம், என்னோட பேர் காசிம் பாசித். நான் VR Your Voice தொண்டு நிறுவனத்தினுடைய நிறுவனர். கடந்த 10 வருடமாக மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், திருநம்பிகளுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் பணி செஞ்சிட்ருக்கோம். இதில் முக்கியமாக எக்ஸ்க்ளூசிவ் ஜாப் ஃபேர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி பல இடங்களில் வேலைவாய்ப்புகள் சிறப்பு முகாம்கள் நடத்தி பல ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் இது வரைக்கும் நம்மள்கிட்ட பயனடைஞ்சிருக்காங்க. இதில் ஒரு சிறப்பு நிகழ்வாக 20க்கும் மேற்பட்ட பணியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கான ஸ்பெஷல் டிரைவ் நாங்கள் நடத்தினோம். அந்த வகையில் தான் தொப்பி வாப்பா பிரியாணிக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டிரைவ் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் எப்படி வேலைக்கு எந்த வகையான டிசபிலிட்டிஸை வேலைக்கு வைக்கலாம் அப்படின்றதையும் நாங்கள் ஒரு ஜாப் எவாலுவேஷன் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசபிலிட்டி டைப்பையும் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் ரோலையும் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு சர்வே பண்ணி நாங்கள் ரிசல்ட்ஸ் கொடுத்தோம். அது வகையில் இன்றைக்கி தொப்பி வாப்பா பிரியாணியில் பல்வேறு இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிறாங்க. என் பேர் மேகநாதன், நான் வேலூர் மாவட்டம். நான் படித்து முடிச்சு சென்னையில் தான் படித்தேன். நான் படித்து முடிச்சுட்டு அக்கா வீட்டில் இருந்தேன். அக்கா வீட்டில் ஒரு 15 வருஷம் இருந்தேன். இப்போ நிறைய இடத்துல வேலை தேடினேன். என்னோடய ஃபிசிக்கல் கண்டிஷன் அவ்வளோ சீக்கிரம் வேலை கிடைக்கல. எல்லாருக்குமே நான் வேலைக்கு அப்ளிகேஷன் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தேன். அப்படி பார்க்கும்போது இப்படியோ VR Your Voice பாசி சாருக்கு லிங்க் கிடைச்சிது. அந்த VR Your Voice பாசி சார் கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் பண்ணார். தொப்பி வாப்பா ஃபவுண்டர் உமர் முக்தார் கான்ஃபரன்ஸ் கால் கனெக்ட் பண்ணிவிட்டு
அந்த மாதிரி ஜாப்பு மேகநாதன் உங்களுக்கு அங்கே ஜாப் இருக்குது பாஸ் சார் சொன்னார். சார் ஓகே சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். உமா சார் நான் சொன்னார் எல்லாம் பேசிவிட்டு என்னுடைய வீடியோஸ் கால்லாம் பார்த்துட்டு உனக்கு டெலிகாலர் ஜாப் கொடுக்குறேன், உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொன்னார். ஐ எம் ஆப் டு ஷேர் மேகநாதன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவர் இனிஷியலாக வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பொசிஷனுக்கு தான் நம்ம எடுத்தோம். பட் ஆனால் ஓவர் த பீரியடில் அவரோட கமிட்மெண்ட் டெடிகேஷனை பார்த்துட்டு எங்களோட கால் சென்டர் நம்பரே வந்து அவர் தான் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுறாரு. விச் இஸ் 24/7 ரீச்சபிள் நம்பர். 24 hours அந்த நம்பர் ரீச்சபிளாக இருக்கும். ஸோ அந்த நம்பரில் கால் வந்துச்சுன்னா என்ன மாதிரி கால்ஸ் வரும்னா ஃப்ரான்ச்சைசிங் கால்ஸ் வரும், இஷ்யூஸ் கால்ஸ் வரும், அது மாதிரி பார்ட்டி ஆர்டர்ஸ் கால்ஸ் வரும். எல்லாமே அவர் ஆர்டர் எடுத்துகிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி இஷ்யூவாக இருந்தாலும் சரி எண்ட் டு எண்ட் ரிசல்ட் வர வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு யார் அந்த காலை ரைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடுவார். இதுதான் வந்து அவரோட மேஜர் ரோலு. இதை தாண்டி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சென்னை ப்ரொடக்ஷன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், வேஸ்டேஜாக இருக்கட்டும், கம்ப்ளீட் ட்ராக்கிங், டே டு டே ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் எண்ட் டு எண்ட் அவர் தான் பார்த்துக்கிறாரு. எனக்கு ஏற்ற மாதிரி ரூமு கீழே உள்ளே ஃப்ளோர்லேயே ரூமு வித் பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட எனக்கு ரூம் கொடுத்து ஜாப் கொடுத்தாரு. உன்னால் முடியும்னு சொல்லிட்டு என்கரேஜ்மெண்ட் பண்ணி தொப்பியப்பா ஃபவுண்டர் உமா சார் கூட வேலை கொடுத்தாரு. வேலை கொடுக்கும்போது அவர் கண்டினியூஸாக வேலை செஞ்சுருந்தேன். வேலை செய்யும்போது வித்தின் 6 months அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறக்கும்போது எதுக்குமே நான் அதாவது அக்கா வீட்டிலேருந்து வரத்துக்கு ஆட்டோஸ்கார் காசு இல்லை, எனக்கு ஆட்டோஸ்காருக்கு காசு இல்லாத நான் அம்மாவை இறுதிச் சடங்கு எனக்கு செய்து என்னோடய பங்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது இதுக்கு முன்னாடி வேறு எந்த கம்பெனிலையும் நான் ட்ரை பண்ணலை, இதான் ஃபஸ்ட்டு. என் அதிர்ஷ்டத்துக்கு உடனே கிடச்சிருச்சு. வந்த உடனே எனக்கு ஒரு வகையில் பயமாக தான் இருந்தது. ஏன்னா காட்சி புதியது, களம் புதியது, இடம் புதியது, எல்லாம் புதியது. அந்த அடிப்படையில் பொதுவாக அந்த எங்களுடைய டீம் கோஆர்டினேட்டர் பிரதிபா மேடம், அவங்க வந்து எனக்கு எப்போவுமே மானசீக தோழி, மரியாதைக்குரிய பிரதிபா மேடம். பொதுவாக ஒரு கம்பெனியில் கோஆர்டினேட்டரை வந்து ஒரு தோழின்னு சொல்ல முடியாது. அந்த லெவலுக்கு நெருக்கமாக இருக்காங்கன்னா அந்த கம்பெனி வந்து அல்லது கம்பெனியில் உள்ளவங்க வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்காங்கன்றதான் இதிலேருந்து தெரியுது. 2 விஷயம் நாங்கள் மேஜராக அவங்கக்கிட்ட பார்க்குறோம். ஒன்று ஒர்க் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல் ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான கண்டினியூவல் ட்ரைனிங் நாங்கள் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு கொடுக்குறோம். 2வது இமோஷ்னல் இம்பேலன்சஸ் அவங்களுக்கு சில நேரங்களில் ஏற்படும். அதை நாங்களாகவே என்னன்னு அவங்கக்கிட்ட கேட்டு அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பிளேஸ் பண்ணியிருக்கோம். HR, டேட்டா மேனேஜ்மெண்ட், சிசிடிவி சர்வேலன்ஸ், முக்கியமாக சொல்லணும்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட். குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ப்ளே பண்ணுற ரோல் எங்களோட கம்பெனியோட சர்வீஸ் எக்ஸலன்ஸ்க்கு பெரிய பேக் போனாக இருக்குது. 30 பிரான்ச்சஸ்க்கு மேலே இருக்குது நம்ம தொப்பி வாப்பா. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேயும் இருக்குது. அதில் வந்து எங்களுடைய பார்ட் என்னென்னா குவாலிட்டி டீமில் இருக்கும். அதாவது சாப்பிட வர கஸ்டமர்ஸோட அவங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னங்கிறத கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணிவிடுவோம். அது வந்து நாங்கள் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து எங்களுடைய ஒர்க் வந்து முடியும். இதில் வந்து எங்களுக்கு வந்து தொப்பி வாப்பா டீம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு வந்து கார் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பர்சனலாகவும் எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இங்கே வந்து நாங்கள் ஒரு ஒர்க்கர்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணல, ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கோம். அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லா விதத்துலேயுமே தொப்பி வாப்பா வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. நாங்களும் வந்து எங்களுடைய வேலையை முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக ஒரு கம்பெனியில் வேலை மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு பிளைண்டாக இருந்து இருக்கிறதுக்கு இடம் தேடி ஒரு 2 பஸ் மாதிரி தட்டு மாதிரி ரோடை கிராஸ் பண்ண முடியாமல் அந்த மாதிரி சூழல்லாம் இருக்கும். நீங்கள் அப்படியெல்லாம் இல்லை. போக்குவரத்துக்கு கார் கொடுத்து டிரைவரே வந்து கைப்பிடிச்சு மேலே கூட்டு வந்து விட்டு இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இருக்கிற இடம் தேடி உணவு தருகை அன்னையன்னு குரு நமசிவாயர் பாடியது போல் நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு 3 நேரம் சாப்பாடு வந்து எனக்கு வேலையும் இருக்குது. அதனால் எல்லா வகையிலையும் திருப்திகரமாக இந்த கம்பெனி எனக்கு இருக்குன்றதை நான் உறுதியளிக்கிறேன். கம்பெனியில் ஜாயின் பண்ணோம் ஜனவரி 5, 2022 அன்றைக்கி ஜாயின் பண்ணோம். அப்படியே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. அப்படி நாட்கள் வந்து மெல்ல மெல்ல போச்சு. எனக்கு வந்து திருமணமானது 12/12/22 அன்னைக்கு. நான் மிகப்பெரிய சப்போர்ட், நானே எதிர்பார்க்காத ஒரு சப்போர்ட் சொல்லலாம் இந்த நிறுவனத்திலிருந்து. எல்லாருக்குமே வந்து இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நண்பர்களுக்கு திருமணமானால் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நிறுவனம் அவர்களுக்கு அளிக்கும். ஆனால் அதை விட 2 மடங்கு தொகை எங்களுக்கு அளிக்கப்பட்டது. அது ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலேயே எல்லா இடங்களிலுமே
அவமதிப்பை விட புறக்கணிப்பு வலிமையானது. சில இடங்களில் நேரடியாக உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட நாங்கள் வெளியே வந்துடுவோம். ஆனால் வந்து எதுவுமே சொல்லாமல் புறக்கணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அது வந்து நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த நிறுவனம் எந்த நேரத்துலையும் எங்கே இருந்தாலும் சரி, நான் ஒரு ஒரு ஃபோன் யாருக்கு போட்டாலும் சரி அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து நின்றுவாங்க. நம்ம பார்க்குறோம், நம்ம பார்த்தா இப்போ உதவி பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு வேளை உணவு கொடுக்கறது அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை, அதுவே பெரிய விஷயம் தான். இன்னைக்கு அந்த உதவி யாரும் பண்ணுறதில்ல. பட் ஆனால் ஒரு வேளை உணவு கொடுக்கறதோ இல்லை அவங்களுக்கு வந்து சின்ன அரிசி வாங்கி கொடுக்கறத விட மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இங்கே நம்ம செய்ய வேண்டியது. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறத விட அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளை நீங்கள் முழுவதும் ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா அவர்களை பாற்றுக்கொள்றதுக்கான பல செயல்பாடுகளை வந்து அவங்களால செஞ்சுக்க முடியும். ஸோ அவங்க யாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத இருக்கும். அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலாக நம்ம வந்து அவர்களுக்கு இருக்க வேணும் அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. இப்போது நான் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்குறேன். அம்மா ஹாப்பி, நானும் ஹாப்பி. இப்போது நம்ம ஒருத்தட்ட போய் கடன் கேட்டால் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் இந்த ஃபீல்டில் நான் இப்போ வேலை பார்க்கும்போது நான் கடன் கேட்டால் யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் திருப்பி கொடுத்துருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு வந்து உமன் நான் தான் காரணம், ஃபுல் அண்ட் ஃபுல் உமன் நான் தான் காரணம். நான் ஸ்போர்ட்ஸ் வந்து ஷார்ட் புட்டில் வந்து மெடல் பண்ணியிருக்கேன். அது உமன் ஆட்டை காட்டும்போது என்னை விட அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அம்மா எந்த அளவுக்கு என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போ வந்து பிரியாணி பிளேட்டராக இருக்கேன். எல்லா பிரான்ச் 30 பிரான்ச் இருக்குது. 30 பிரான்ச்சுக்குமே பிளேட்டர் நான் தான் ட்ரெயின் பண்ணுவேன். ஆக்சுவலாக இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே ஆஃபீஸ்லேயும் சரி, கூட ஒர்க் பண்ணுங்க ரெஸ்டாரண்ட்டில் எல்லா பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அண்ணா தங்கச்சி எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக நல்லா பழகிறாங்க. வீட்டில் இருக்கிற மாதிரின்றத விட இங்கே நல்லா ஃபீலிங், நல்லா சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். வீட்டில் இருக்க கூட கொஞ்சம் இதாக இருக்கும், தனியாக இருப்போம். இங்கே வந்து எல்லா பேருமே அண்ணன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு வேலை பார்க்குறது கஷ்டம் இல்லாமல் ஜாலியாக வேலை பண்ணுறோம். லீவ் சொல்லியிருந்தேன், ஆனால் மேட்ச் வருது எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு. அவர் ஓகே எத்தனை லீவ் வேணும்னு தான் கேட்டார். சரி என்ன இது சரி கொடு, மேட்ச் எப்போன்னு கூட கேட்கல, எத்தனை லீவ் வேணுமோ நீங்கள் எடுத்துங்க, மேட்ச் முடிச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு 20 நாள் கேம்ப்பு போயிருந்தோம். தேனியில் தான் கேம்ப் நடந்துச்சு. 20 நாள் கேம்ப்பு ட்ரைனிங் போயிட்டு நேஷ்னல் போயிருந்தோம். நேஷ்னல் போயிட்டு செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். நேஷ்னல் முடிச்சுட்டு வந்தோம். வந்து அண்ணாட்ட தான் முதல் கொடுத்தேன். அண்ணா எனக்கு கிஃப்ட்டு ஷூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. 3000 நினைக்கிறேன் ஷூ வாங்கி கொடுத்தாங்க. அது எதிர்பார்க்காம அண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் கொடுத்துட்டு அண்ணா ஒரு சர்டிஃபிகேட் தொப்பையோ கலந்து ஒரு ஃப்ரேம் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. நல்லா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டில் இருக்க விட இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லா ஜாலியாக நல்லா இருக்கேன். எந்த இது இல்லை. தொப்பியாப்பாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சிரமப்படக்கூடிய பல காலகட்டத்தில் எங்களுடைய தோழர்களாக இங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி தோழர்களுடைய பங்களிப்பு அப்படின்றது மிக உன்னதமாக இருந்திருக்கு. ஸோ அப்போ நான் உணர்வேன், அது எனக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்குது. சில பேர் இயற்கை மீது நம்பிக்கை இருக்கலாம். ஸோ இயற்கையோ இறைவனோ அவர்களுக்கான அந்த பரக்கத் அப்படின்பாம்ல, அந்த செல்வம் அப்படின்றது அவர்களுக்கு பெறக்கூடிய செல்வத்தை வந்து நம்மளுடைய நிறுவனத்தின் மூலமாக கொடுக்கும் போது அது இன்னும் விரிவடையுது. ஸோ இன்னும் நம்ம ஒரு 2 பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புன்னு ஆரம்பித்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்மளால் ஒரு 10 பேர்கிட்ட வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சிருக்கு. இன்னும் பல பேருக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவரால் தான் அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கை தான் இது வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்த முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி இந்த பிரான்ச் விட்டு நான் வெளியே போனாலும், உண்மையாக சொல்கிறேன், ஓப்பனாக நான் சொல்கிறேன், ஸோ இந்த பிரான்ச் விட்டு நான் வெளியே போனாலும் அடுத்த கம்பெனியில் வந்து நான் அழகாக என்னால் ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கான அனுபவம் இங்கே சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்கு. தொப்பியாப்பாவில் வந்து மற்ற ஆஃபீஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். டெஸ்ட்டு நான் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கு மேலே எனக்கு பிடிக்காத நானே வந்துடுவேன். ஆனால் நான் வந்து இந்த 3 வருஷம் ஆகுது இங்கே வந்து. இந்த 3 வருஷத்துக்கு நான் ஏன் போகலன்னா எனக்கான ஒரு இது அன்பு பாசன்றது இவங்க நிறையவே எனக்கு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூமு, ஸோ எங்களுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு கப்பல் இது ஆகுமா, செட் ஆகுமா, இது மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் சரி ஒன்று ஒன்றா பார்த்து நம்மளுக்கு பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து எனக்கு பிஸ்னஸ் லாஸ் மற்ற விஷயங்கள் இந்த சோர்வடையும் போதெல்லாம் வந்து
நான் என்னோட மேகநாதனையோ இல்லை என் தம்பி தமிழழகனையோ இல்லை மற்ற தம்பிகளையோ பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் கிடைக்கும். இறைவன் வந்து அவர்களுக்கு தினம் தினம் ஒரு போராட்டத்தை கொடுத்துருக்கும் போது அவன் போராடி, அவன் காலையில முழிச்ச உடனே அவனுக்கு போராட்டம், அந்த போராட்டத்துல இருந்து அவன் வென்று வந்துகிட்டு இருக்கும் போது அவர்கள் கூட படைபலமா இருக்கும் போது நம்ம ஏன் இப்படி சோர்வடையணும், நம்ம இன்னும் வேகமா போகணும். அவர்கள்லாம் நமக்கு தினம் தினம் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம கண் முன்னாடியே இருப்பாங்க. அவங்க கேட்கறது எல்லாமே வாய்ப்பு தான். உதவி அப்படின்றத விட ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க. அப்போ அவர்களுக்கு உண்டான ஒரு டெலிகாலிங் வேலையாக இருக்கட்டுமே, உங்களோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க, ஒரு 100 பேர் இருப்பாங்க, அந்த 100 பேருக்கு டெய்லி கால் பண்ணணும், ஒரு பேக்கப் எடுக்கணும், அது மாதிரியான சின்ன சின்ன வேலைகள், பல வேலைகள் இருக்கு. அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்களுக்கு கொடுக்கணுமே, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு உறுதுணையாக விஆர் யுவர் வாய்ஸ் டீமோட சேர்ந்து தொப்பியாப்பாவோட குழுவும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ அதுக்காக விஆர் யுவர் வாய்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இந்த ஜாப் ஃபேராக இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடன் இருந்து பயணிக்க நாங்களும் தயாராக இருக்கோம். நன்றி.